ஹலோ கனெக்ட் சேனல் பீப்புள், தனுஷ் தான் தன்னோட மகன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பிட்டு இருந்தால் நம்மள கதிரேசன் ஐயா அவர்கள் இப்போ வந்து உயிரிழந்துட்டார் வயசு மூப்பு காரணமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். மார்னிங் எழுந்த உடனே வந்து திடீர்னு ஒரு ஷாக்கிங்கான நியூஸை பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 வருஷங்களுக்காகவே வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு பெரிய வழக்கு வந்து பதிவாகிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் அப்படின்றவர் தான் நம்மளோட தனுஷோடைய அப்பா அப்படின்ற மாதிரியும் அவரே வந்து அதை லீகலாக வந்து ஒத்துக்கிட்டாரு. ஆனால் வந்து தனுஷ் சார் இன்னும் ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரியும் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. இதை கேட்டு அதுக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்த வழக்கு ரொம்பவே க்யூரியஸாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த வழக்கை தொடர்ந்த கதிரேசன் ஐயா அவர்கள் இப்போ வந்து உயிரோடு இல்லை. அவருக்கு வந்து இப்போ வயது மூப்பு காரணமாக உயிரிழந்துட்டார் அப்படின்ற நியூஸ் கேட்டு எல்லாமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது தொடர்பாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வக்கீலை வந்து கேட்டிருக்காங்க. கதிரேசன் ஐயாவோட வக்கீலை ஒரு பெரிய பெரிய மேகசின் அவர்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம், அது என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து உயிரிழந்துட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அவங்க ஒய்ஃப் கிட்ட கூட நாங்கள் பேசினோம். அவங்க வந்து ஆனால் இதுக்கப்புறம் நான் வந்து போராடி என்ன பண்ண போகிறேன், எங்களோட ஹஸ்பண்டே வந்து இறந்து போயிட்டாரு, நான் எதுக்காக கஷ்டப்படணும், அது கரெக்டாக நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் போராட என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் கூட போராட்டத்தை நாங்கள் நிறுத்த போகிறதில்ல. இது உண்மையாகவே வந்து கதிரேசன் அவர்கள் தான் வந்து தனுஷோடைய அப்பாவாக இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் தனுஷ் அதை ஒத்துக்க மறுக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸ்டில் கதிரேசன் ஐயாவோட டெத்துக்காக தனுஷ் வந்து வருவாரா அப்படின்னு பார்க்கணும். அப்படி வரல அப்படின்னா இந்த போராட்டம் பெரிய அளவில் வெடிக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் கதிரேசன் தான் வந்து நம்மளோட தனுஷோட அப்பா அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் கூட தனுஷ் ஒருத்தர் மட்டும்தான் இதை வந்து மொத்தமாகவே வந்து ஒத்துக்க மறுக்கிற ஒரே ஆளாக இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளோட வக்கீல் அவர்கள் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து லீகலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீட் பண்ணி பேசினதாகவும், அவங்களாம் தான் வந்து இங்கே வந்து ஆடுகளம் படம் அப்படின்றத எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஆடுகளம் படத்தோட ஷூட்டிங்கை அவரோட பிறந்த ஊரான கதிரேசன் ஐயா பிறந்த ஊர்லேயே வந்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கேட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்காங்க. நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் இதுக்காக மறுபடியும் வழக்கு தொடர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு அவங்க எல்லாருமே பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரியும் இப்போ ரொம்பவே லீகலாக எல்லாருமே வந்து போராட்டத்தில் ஈடுபட போகிறதா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட கதிரேசன் ஐயா இறந்தது அப்படின்றது அந்த ஊர் மக்களுக்கு பெரிய சோகத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. அவங்க ஒய்ஃப் முக்கியமாக வந்து அவங்க எதில் வந்து ஜெயிக்கணும்னு நினச்சாங்களோ அது ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய கஷ்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதெல்லாம் வந்து உண்மையான கேஸ் தானா இல்லையா அப்படின்றது யாருக்குமே தெரியாமல் இருக்குது. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப காலமாகவே வந்து இந்த மாதிரி கேஸ்லாம் வந்து நான் இவரோட பையன் அவனோட அப்பான்னு சொல்லி கேஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. பட் இது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பட் இருந்தாலும் கொஞ்சமாக தான் இருக்குது. நீங்கள் RIP விஷஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.